ஹாய் எவ்ரிவன், ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இட்ஸ் மோர் லைக் குக் வித்தவுட் ஃபயர். ஆர் உங்களோட கிட்ஸ் இந்த சம்மரில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணணுன்னா கூட நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஒன்று வந்து குக்கும்பர், அதுக்கப்புறம் கேரட். இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்கின்னை பீல் பண்ணி சாப் பண்ணியோ இல்லை கிரேட் பண்ணியோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் மாங்காவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஐ டென்ட் ஹேவ் இட், அதனால நான் வந்து மாங்காய் ஆட் பண்ணலை. குக்கும்பர் நல்லா ஸ்கின்னை பீல் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ வந்து பெரிய டொமேட்டோ இருந்தால் ஒரு ஹாஃப் டொமேட்டோ போதும். சின்ன சைஸாக இருந்தால் ஒரு டொமேட்டோ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் த டேங்கினஸ் அண்ட் அதர் திங்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நான் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ்லேருந்து தான் வாங்குகிறேன். ஐ வில் டேக் தம் ஆஸ் வெல். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் ஆர்கானிக் ஆப்ஷன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்குது வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். நம்ம சாப் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு வைடான ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அண்ட் தென் ஆட் சம் சில்லி பவுடர் அண்ட் தென் சால்ட். வேறு எந்த ஸ்பைசஸும் நமக்கு தேவையில்லை, இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் சம் லெமன், டேங்கினஸ்க்காக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பொரி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பொரி இருந்தால் கூட லைக் ரெட் ரைஸில் அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுறது ரெகுலரான ஒரு ஒயிட் பொரி தான். மேலே கொஞ்சம் கொரியாண்டர், அதுக்கப்புறம் மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து பானிபூரியோட அந்த பூரி இருந்தால் கூட யூ கேன் ஜஸ்ட் ஆட் இட். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேவ் இட் இன் அ பவுல். ரொம்ப லைட்டாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்தி ஆப்ஷன் கூட.